ஹலோ guys, வெல்கம் டு ஐநோ தமிழ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டர் ஜேர்னல் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது சிம்பிளான ஆட் ஃப்ரீயான ஒரு ரைட்டிங் ஜேர்னல் ஆப். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட சிஸ்டமில் நீங்கள் ஒரு ரைட்டராக இருந்தீங்கன்னா இந்த மார்க் டவுனில் எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை இதில் பின்பற்றிக்கலாம். ரைட்டர் ஜேர்னல்னு சொல்லிட்டு நிறைய வந்து போட்டிருப்பாங்க. இதிலே உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துடும். அதாவது நீங்கள் எப்படி வந்து ஹெட்டர் சப்ஹெட்டர் போடணும், அதுக்கப்புறம் பேராகிராஃப் அலைன்மெண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த கோட் போடுறது, ஸோ இதெல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் ஒன்று யூஸ் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்துடும். அந்த முக்கியமாக இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத மட்டும் சும்மா இப்போ பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டூகுள் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு பின் பண்ணி வச்சது ரீசெண்ட் டேக்டு ஹோம் அப்படின்னு இருக்குது. அது முக்கியமாக இது வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் லாக்னு போட்டிருக்கலாம். அண்ட் ரெக்கவரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட இதுவில் தான் ஸ்டோர் ஆக போகுது, மொபைலில் தான் ஸ்டோர் ஆக போகுது. ஸோ அதுமாரி ஃபைலுமே வந்து ஏதாச்சும் ரீசெண்டாக டெலிட் பண்ணிட்டீங்க, தெரியாமல் பண்ணிட்டீங்கனாலும் அது கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகாது. இதில் ரெக்கவரி பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் ரெக்கவரி ஜோன் அப்படின்னு இருக்குது. ஸோ ஏதாச்சும் டெலிட் ஆகிடுச்சு ரீசெண்டாக, இப்போ தான் தெரியாமல் டச் பண்ணிட்டு டெலிட் ஆகிடுச்சு அப்படின்னு இது பண்ணிட்டு அப்படின்னாலும் இதில் இருக்கும். டேட்டா பேக்கப்புக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இப்போ நான் வெறும் பேக்கப் டேட்டான்னு கொடுத்தேன்னா என்னோட ஃபோனில் அது ஒரு ஃபைலாக பேக்கப் ஆகிருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஃபைலை மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு வேறு ஏதோ ஒரு ஃபோனில் வேறு ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ்லையோ இல்லை இதேமாரி இதோட சிஸ்டம் வெர்ஷனில் நீங்கள் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை ட்ரைவ்லேயும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம், க்ளவுடில் பண்ணிக்கினாலும் அது உங்களோட விருப்பம் தான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போனீங்கன்னா சேம் நார்மலாக இருக்கக்கூடிய அந்த வெர்ஷன் அனிமேஷன்ஸ் என்னென்ன பண்ணணும், கிரேவா அந்த தீமு இதெல்லாமே இருக்கும். ஈஸியாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட் ஆப்பு. ஸோ ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஆட் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட் அப்படியே டே டு டே வந்து நீங்கள் டைப் பண்ண ஆரம்பித்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா போயிடும். அதேமாரி இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒன்று டைப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த நோட்டில் இருக்கக்கூடிய அனலைஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரைட்டராக இருந்தால் அந்த லெக்சிக்கல் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் அந்த வாஸ்க்கு அந்த கவுண்ட்லாம் கிடையாது. முக்கியமான நல்ல ஒரு கவுண்ட்டாக இருக்கணும். அது வந்து ஒரு 50க்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ஒர்த்தான ஒரு ஆர்டிக்கல், ஒர்த்தான ஒரு பேராகிராஃப் எழுதுனீங்களும் அதில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு டென்ஸாக இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஒரு பெருசாக ஒரு 4-5 வேர்ட் போட்டு எழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து வேஸ்ட்டு தான். ஸோ அதுக்கு வந்து சிம்பிளாக நீங்கள் சொல்லிடலாம் அப்படின்றது. ஸோ இதில் தான் அந்த அனலைஸ்லாம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது, கேரக்டர் வித்தவுட் ஸ்பேஸ், டிஜிட்ஸ், வேர்ட்ஸ், சென்டென்ஸ், பேராகிராஃப், யூனிக் வேர்ட்ஸ்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி யூனிக் வேர்ட்ஸ்னால் டிஃப்ரெண்ட்டான வேர்ட்ஸ், நார்மலாக வாஸு இல்லை வேறு த ட்ரீ இதுமாதிரி எல்லாமே கூட நார்மல் காமன் வேர்ட்ஸ். ஸோ அதேமாரி வந்து இதில் வந்து ஃப்ரீக்வன்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேர்டும் லெக்சிக்கல் வேர்ட்ஸ் அப்படின்றது தனியாக இருக்கும். கிராமர் வேர்ட்ஸ் என்னென்ன இருக்குது, அது என்ன ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. இமெயில்ஸ் மட்டும் எனக்கு இது ஒரு பேராகிராஃப் இருக்குது, அதில் இருக்க இமெயில்ஸ் மட்டும் எனக்கு காமி, இல்லை லிங்க் மட்டும் இது பண்ணு அப்படின்னா. ஸோ லிங்க்கு ஹேஷ்டேக்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச எல்லாமே ப்ரீமியம் காமிக்குது. ஸோ இமெயில்ஸ் மட்டும் உங்களால் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். ப்ரீமியம் காட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய லிங்க்ஸ், ஹேஷ்டேக்ஸ், ஃபோன் நம்பர்ஸ் இதெல்லாம் தனியாக காமி அப்படின்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் மோட் நிறைய இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ இதுவே நான் வந்து டெய்லி கண்டினியூஸாக எழுதிட்டே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த க்ரோத் ஆப்ஷன் கொடுத்தேன்னா அது வந்து டோட்டலாக நான் டெய்லி எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த டேயில் ஒர்க் பண்ணி இந்த டே எழுதியிருக்கேன், அந்தமாரி ஒரு கிராஃப் மாதிரி காமிக்கும். என்னென்ன வேர்ட்ஸ் எவ்வளோ வேர்ட்ஸ் ஆட் ஆகிருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இதுதான். அண்ட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு ஐநோ தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு விஷயத்தோட சந்திக்கிறேன். பாய்.